Hello student, 12th standard, example sum 1.14 row echelon formula கொண்டு வரணும். இந்த மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணி row echelon formula first row ல first element, second row ல second element, third row ல third element, first diagonal கீழ உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா ஜீரோவா மாத்திட்டோம்னா கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் row echelon form. இதுல first row ல first element, second row ல second element. first row ல first element பாருங்க ஒன்னா இருக்குதா இல்ல. அப்ப செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஒன்னா இருக்குது, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப R1 இன்டர்சேஞ்ச் R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டனா -1 0 2 5 நெக்ஸ்ட் 0 3 1 6 நெக்ஸ்ட் R3 ல எந்த ப்ராசஸ் நடக்கல அதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு, இது ஜீரோவா மாத்திடலாம், ஆல்ரெடி ஜீரோவா இருக்குது. நெக்ஸ்ட் 4 ஜீரோவா மாத்திடலாம். அப்ப R3 ல மட்டும் ப்ராசஸிங் நம்ம பண்ணிக்கலாம். R2 ஆல்ரெடி ஜீரோவா தான் இருக்குது. R3 இம்ப்ளைஸ் R3 இங்க என்ன இருக்குது 4 இருக்குது. அப்ப பிளஸ் 4 R1. அப்ப R1 லயும் R2 லயும் எந்த ப்ராசஸிங் நடக்கல அப்படியே ரைட் பண்ணிருங்க. -1 0 2 5 நெக்ஸ்ட் R2 ல 0 3 1 6 R3 ல வந்து ரஃப் இருக்க சைடு எழுதிக்கலாம். R3 implies R3 plus 4R1. R3 ரைட் பண்ணிக்கங்க. R3 என்ன இருக்குது 4 4 2 0 0 4R1 4R1 R1 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -4 0 8 20 சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 2 8 20 இது எங்க வரணும் R3 வரும். R3 ல ரைட் பண்ணிருங்க 0 2 8 20 ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ்டா வச்சு இதை ஜீரோ மாத்தலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் ஜீரோவா வச்சு ஃபிக்ஸ்டா வச்சு இதை ஜீரோவா மாத்தலாம். ஜீரோவா மாத்துறதுக்கு R2 ல வந்து R1 லயே R2 லயே எந்த ப்ராசஸிங் நடக்கல, R3 ல மட்டும் ப்ராசஸிங் நடக்க போகுது. R3 இம்ப்ளைஸ் R3 எனக்கு 2 இருக்கு, இங்க வந்து 3 இருக்கு. அப்ப R3 ய 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் R2 வை -2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். R3 இம்ப்ளைஸ் 3R3 -2R2. அப்ப R3 மல்டிப்ளை பண்ணிடலாமா? R3 மல்டிப்ளை பண்ணுங்க. R3 என்ன இருக்குது 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3R3 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0 6 24 60 நெக்ஸ்ட் R2 -2R2 ஆல மல்டிப்ளை -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0 -6 -2 -12 சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணதுல 0 6 22 8 ல இருந்து 10 ல இருந்து 2 போச்சுனா 8 5 ல இருந்து 1 போச்சுனா 4 இது எங்க வரணும் R3 க்கு வரணும். அப்ப R1 லயும் R2 ல எந்த ப்ராசஸிங் நடக்கல, R1 லயும் R2 லயும் எப்படி ரைட் பண்ணுங்க. -1 0 2 5 0 3 1 6 R3 ல எப்படி ரைட் பண்ணுங்க. 0 0 22 48 இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட், இது கீழ உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா ஜீரோ மாத்திடும். மறுபடியும் இதை ஜீரோ மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது ரெண்டையும் ஜீரோ மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அப்ப அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் இட் இஸ் இன் ரோ எச்சலான் ஃபார்ம். It is in row echelon form. row echelon form நம்ம கேட்டிருந்தாங்க. row echelon formல நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். Thank you student. காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.